பிரசாந்தை தூக்கி சாப்பிட்ட சிம்ரனோட வில்லத்தனம், பாலாபிஷேகம், 1000 வாலா வெடியோட ரிலீஸ் ஆன அந்தகன். கிளாமர் போட்டோ ஷூட் நடத்தின ஐஸ்வர்யா ராஜேஷ். கங்குவா ட்ரைலர் ரிலீஸ் தேதி அறிவிப்பு. நான் சிங்கிள்னு யார் சொன்னது? காதல் பத்தி உண்மையை உடைச்ச கீர்த்தி சுரேஷ். விடாமுயற்சி படத்தோட போஸ்டரை வெளியிட்ட படக்குழு. விஜயோட கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்குமா? ரசிகர்களுக்கு ஷாக் நியூஸ். ஏஆர் ரஹ்மான் மகள் கத்திஜா இசையில முதல் படம் வெளியானது. சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். நடிகர் பிரசாந்தோட 50வது படமா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் அந்தகன். இந்த படத்தை பிரசாந்தோட அப்பாவும் இயக்குனருமான தியாகராஜன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஹிந்தியில் வெளியான அந்தாதூன் படத்தோட தமிழ் ரீமேக்கா வெளியாயிருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆன அந்தகன் படத்தை நடிகர் பிரசாந்த் சென்னை கோயம்பேடு ரோஹிணி தியேட்டரில் ஃபேன்ஸோட சேர்ந்து உட்காந்து பார்த்துருக்காரு. படம் பார்க்க வந்த ரசிகர்கள் அந்தகன் படத்தோட பேனருக்கு பாலாபிஷேகம் பண்ணி 1000 வாலா வெடியை வெடிச்சும் ட்ரம்ஸ் வாசிச்சும் ஆட்டம் போட்டிருக்காங்க. படத்தை பார்த்த ஃபேன்ஸ் விமர்சனத்தை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. படம் பார்த்த ரசிகர் ஒருவர் துவண்டு போய் கிடந்த தமிழ் சினிமாவை காப்பாற்ற வந்துட்டாண்டா அந்தகன்னு போட்டிருக்காரு. இன்னொரு ரசிகர் இன்டர்வெல் பிளாக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பிரசாந்த் அருமையா நடிச்சிருக்கிறாரு, சிம்ரனோட வில்லத்தனமான நடிப்பு மிரட்டுறதா சொல்லியிருக்காரு. கிளைமேக்ஸ் வரைக்கும் சலிப்பு தட்டாம படம் போறது நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா படத்தை ஸ்டுடியோ கிரீன் மற்றும் யுவி கிரியேஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சூர்யா 7 வேஷத்தில் நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்தில் பாபி தியோல், திஷா பதானி, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, கோவை சரளா, ஆனந்தராஜ், KS ரவிக்குமார்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. கங்குவா படம் 350 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி திரைக்கு வருது. இந்த நிலையில் பிரபல தயாரிப்பாளர் தனஞ்சயன் ஒரு பேட்டியில கங்குவா படத்தோட இயக்குனர் சிவா பிறந்தநாள் அன்னைக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி படத்தோட ட்ரெய்லர் வெளியாகும்னு சொல்லியிருக்காரு. நடிகை கீர்த்தி சுரேஷ் தற்போது தென்னிந்திய சினிமால முன்னணி நடிகையா வலம் வர்றாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு 3 மொழியிலையும் தனக்குன்னு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்க. தென்னிந்திய சினிமால கலக்கிக்கிட்டு இருந்த கீர்த்தி சுரேஷ் இப்போ பாலிவுட் பக்கமும் போயிருக்கிறாங்க. அட்லி தயாரிப்பில் உருவாகிட்டு வர பேபி ஜான் படத்து மூலமா ஹிந்தியில ஹீரோயினா அறிமுகமாயிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரகு தாத்தா படம் ரிலீஸ் ஆகவிருக்கு. இதுக்கு நடுவில் அவங்க கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷனில் கொடுத்த பேட்டி ஒன்றில் தனியாக இருக்கிறோன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொன்ன கீர்த்தி சுரேஷோ நான் சிங்கிள்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் இணையத்தில் வைரலாக கீர்த்தி சுரேஷ் லவ் பண்ணுறாங்க, ஆனால் லவ்வர் யாருன்னு தான் தெரியலன்னு கீர்த்தி சுரேஷோட ஃபேன்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகிற விடாமுயற்சி திரைப்படத்தோட படப்பிடிப்பு ஒரு வழியாக 1 வருஷத்துக்கு மேலே எடுத்து இப்போ முடிய போகுது. விடாமுயற்சி படத்தில் நடிகர் ஆரவ் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. படத்தோட மேக்கிங் வீடியோக்கள் வெளியானப்ப அதில் அஜித் காரை வேகமாக ஓட்டிட்டு போக அவருக்கு பக்கத்தில் ஆரவ் காயங்களோடு இருப்பார். கடைசியில் அந்த கார் நிலை தடுமாறி குப்புற கவிழ்ந்தே போகும். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மீம் மெட்டீரியலாக மாறுச்சு. இந்த நிலையில் இன்னைக்கு ஆரவோட பிறந்த நாளுங்கிறதுனால விடாமுயற்சி படத்தோட போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்கு. நடிகர் விஜய் நடிச்சிருக்கிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட இசை வெளியீடு பற்றின முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற கோட் படத்தோட இசை வெளியீடு விழா எப்போ நடக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இசை வெளியீட்டு விழா மேடையில் நடிகர் விஜய் பேசுகிற பேச்சு சினிமா மட்டும் இல்லாமல்
பொலிட்டிக்கல் வட்டாரத்திலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த நிலையில கோட் படத்துக்கு இசை வெளியீட்டு விழா நடத்தாமலேயே நேரடியா வெற்றி விழா மட்டுமே நடக்கும்னு சொல்லப்படுது. விஜயோட கட்சியான தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு சீக்கிரமா நடக்க இருக்கிறதா சொல்றாங்க. அதனால அதுக்கு முன்னாடியே வேற எந்த நிகழ்ச்சியிலையும் பேச வேண்டான்னு விஜய் முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போ தமிழ் படங்களை தாண்டி மலையாளம், தெலுங்கு, கன்னட படத்துலையும் பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல படங்கள்ல இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. போன வருஷம் வெளியான ஃபர்ஹானா படத்துக்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதை வாங்கினாங்க. இப்போ கருப்பர் நகரம், மோகன்தாஸ், தீயவர் கொலைகள் நடுங்க போன்ற தமிழ் படங்கள்லையும் 2 மலையாள படங்கள், ஒரு கன்னட படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் திடீர்னு கவர்ச்சி போட்டோ ஷூட் நடத்தியிருக்காங்க. அதையும் தன்னோட சமூக வலைதளங்கள்ல போஸ்ட் பண்ண ரசிகர்கள் இது யாரு, நம்ம ஐஸ்வர்யாவா அப்படின்னு ஒரே ஆச்சரியத்துல இருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மானோட மகள் கத்திஜா ரஹ்மான் முதல் முறையா இசையமைச்சிருக்கிற மின்மினி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல என்ன விசேஷம்னா 1992ல் 32 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா ஏஆர் ரஹ்மான் முதலா இசையமைச்ச படமான ரோஜாவோட சின்ன சின்ன ஆசை பாட்டை பாடியவர் பேரும் மின்மினி. அவரோட மகள் கத்திஜா முதலா இசையமைச்சிருக்கிற இந்த படத்தோட பேரும் மின்மினி. பூவரசம் பிபி, சில்லு கருப்பட்டி, ஏலே படங்களை இயக்கிய ஹலிதா ஷமீமோட அடுத்த படம் தான் மின்மினி. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த படத்துல பாடல்கள், பின்னணி இசை ரொம்ப நல்லா வந்திருக்கிறதா படத்தை பார்த்தவங்க பேசிக்கிறாங்க. படத்துக்காக 5 வருஷத்துக்கு மேல காத்திருந்து இமயமலையிலேயே பெரும்பாலும் மின்மினி ஷூட்டிங் எடுக்கப்பட்டதா ஹலிதா ஷமீம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சினிமா தொடர்பான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from கனிமொழி பழனிசாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.